பெடகாஜி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதாவது செகண்ட் செமஸ்டரில் படிக்க போகிறதுல செகண்ட் யூனிட்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் மாடல்ஸ் பற்றி. டீச்சிங் மாடல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதில் நிறைய தியரிஸ் இருக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த யூனிட். டீச்சிங் மாடல்ஸ் மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக். இந்த மீனிங்கிறது நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதலாம். டீச்சிங் மாடல்ஸ் மீனிங் அப்படிங்கும்போது மாடல்னா என்ன, தமிழில் மாதிரி, இதே மாதிரி ஒன்று செய்கிறது இல்லையா, ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருளை செய்கிறது தான் வந்து மாடல்ன்றது. த டேர்ம் மாடல் கேரிஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேன்னா டே டு டே லைஃப், அது மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கலாம். மாடல்னால் மாடல்ஸ் வருவாங்க அப்படின்னும் அந்த மாதிரி ஸோ ஆன். We look at the model of தாஜ்மஹால். தாஜ்மஹாலுடைய மாடல் நம்ம செய்கிறோம். தெர்மாக்கோலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டு தாஜ்மஹாலை செய்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த தாஜ்மஹால் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைண்ட் இட் அண்ட் எக்ஸாக்ட் ரெப்ளிக் ஆஃப் த ஒரிஜினல் மாதிரியே அப்படியே இருக்கும், அதை அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா, அதை தான் மாடல்னு சொல்கிறாங்க. இது வந்து மீனிங். டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, டீச்சிங் மாடல்ஸ், அது மாடல்னால் என்னென்னு பார்த்தோம். இதில் டீச்சிங் மாடல்ஸ்னால் என்னது, ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். ஓகே, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு டிசைன் மாதிரியே கொடுக்கறது, ஒரு வடிவ அமைப்பை கொடுக்கறது. தே டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைங் அண்ட் ப்ரொடியூசிங் என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ். அது வந்து எதை பற்றி சொல்லுது, ஸ்பெசிஃபைங் அண்ட் ப்ரொடியூசிங் என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ். என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டிசைன் வந்து சொல்லுது அப்படிங்கிறதான். which cause the student to interact in such a way that specific change occurs in his behavior. அப்போ இந்த மாதிரி இருக்க அந்த டிசைன் நம்ம பண்ணி காமிக்கும் போது அவங்க ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட அதை ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்டால் அதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், சப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ வந்து அவங்க பிஹேவியரில் சேஞ்சஸ் நடக்கும். பிஹேவியரில் சேஞ்சஸ்னால் ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறது ஜாய்ஸ் அண்ட் வெல்ன்றவங்க இது சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா என்கே ஜாங்கிரா அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாடல் ஆஃப் டீச்சிங் இஸ் செட் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ். ஓகே, அரேஞ்ச் இன் அ சீக்வன்ஸ். ஒரு இது சம்மந்தப்பட்ட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை 1 2 3ன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. which provides guidelines to realize specific goals. ஓகே, இது வந்து என்னது, ஸ்பெசிஃபிக் கோலை நம்ம அடையிறதுக்கான ஒரு இதுதான் வந்து என்னது மாடல், டீச்சிங் மாடல்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் டிசைனிங் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க போகிறீங்க அதை டிசைன் பண்ணுறது. என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இந்த பிளே கிரவுண்டில் இவங்க இதை விளையாட வைக்கலாம், கிளாஸ் ரூமில் இதெல்லாம் பண்ண வைக்கலாம். கேரிங் அவுட் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் ஸ்டிப்புலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுக்கு கொண்டு வர்றது, அப்புறம் அதை பற்றி உணர்றது, இதெல்லாம் தான் வந்து டீச்சிங் மாடல்னு சொல்லி ஜாங்கிரா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டெஃபினேஷன் நீங்கள் எழுதுனா கூட போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டாபிக். ஓகே, ஸோ அது ஜென்ரல் டாபிக்கு. ஜென்ரலாக டீச்சிங் மாடல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இது மெயின் டாபிக் என்னென்னா ப்ளூம்ஸோட மாஸ்ட்ரி லேர்னிங் மாடல். மாஸ்ட்ரி அப்படின்னும் போது இப்போ நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்க, யூஜி படிச்சுட்டு தான் பிஎட்க்கு வந்திருப்பீங்க இல்லையா. பட் ஆனால் பிஎட் படித்தா கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 11th 12th எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், பிஜி படிக்கணும்னு சொல்கிறாங்க. பிஜின்னும் போது இன்னொரு இது என்ன, மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பேச்சுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க யூஜியை, இதை மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்ட்ரி இருக்கணும், அதாவது கை தேர்ந்தவர்களாக இருக்கணும். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சிருக்கணும், அதை சால்வ் பண்ண தெரியணும், அதை பற்றின மீனிங் புரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாஸ்ட்ரி லேர்னிங். அப்போ ப்ளூம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாஸ்ட்ரி லேர்னிங் மாடல்னு சொல்கிறார். மாஸ்ட்ரி லேர்னிங் இஸ் அன் அப்ரோச் ஃபார் ஆர்கனைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது. திஸ் அப்ரோச் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஜான் பி கேரல் அண்ட் பிஎஸ் ப்ளூமும் ஜான் வி கேரல் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அப்ரோச்சை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. இந்த அப்ரோச் என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேர்னிங் மாடல்னால் என்ன, அந்த மீனிங், மாஸ்ட்ரினா என்ன அதோட மீனிங், அதுக்கப்புறம் அந்த தியரி அப்படி கொண்டு போகிறோம் இல்லையா. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது. மாஸ்ட்ரி லேர்னிங் ஹெல்ப்ஸ் இன் அட்டைனிங் அ சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்.
ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எதுக்காக படிக்கிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லெவலுக்கு வரோம் இல்லையா? எல்கேஜியில் என்ன படிக்கிறோம்? ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறோம். யூகேஜியில் ஆல்ஃபபெட்ஸோட கொஞ்சம் வேர்ட்ஸும் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? அதை கொண்டு வர்றதுக்கு அதனுடைய வழியை அடையிறதுக்காக மாஸ்டரி லேர்னிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. It belongs to the behavioral systems family of models are classified by Joyce and Weil. Joyce and Weil அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து இந்த behavioral system of family modelsன்றதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Mastery learning provides a compact, interesting way to increase the likelihood that most students will attain a satisfactory level of performance in school subjects. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்டரி, ஓகே நல்லா புரிஞ்சுது, அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிறத அவங்க லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அது வந்து காம்பேக்டாக இருக்கும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சின்னதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. The core theoretical ideas in mastery learning. ஓகே, தியரட்டிக்கல் ஐடியாஸ் இதை தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். மாஸ்டரி லேர்னிங்கில் எந்த பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். இப்போ எல்லாத்துக்குமே ஆப்டிடியூட் இல்லையா? நீங்கள் என்ன 12th அப்புறமேட்டு எதுனாலும் ஆப்டிடியூட். ஏன் ஆப்டிடியூட் வச்சு செக் பண்ணுறாங்க? அப்போ தான் அவங்க அந்த சப்ஜெக்டில் மாஸ்டரி ஆகிருப்பாங்க அப்படின்றாங்க. இது யார் சஜஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜான் கேரல். ஆப்டிடியூட் இஸ் that feature of student that is directly related to achievement. அவங்க வந்து டைரெக்டாக வந்து அச்சீவ்மெண்ட்டில் அவங்க அதுக்கு வந்து ரிலேட் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஆப்டிடியூட் வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் மாஸ்டரி லேர்னிங் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்க்ரீட் யூனிட்ஸ், இன்னொன்று லாஜிக்கல் சீக்வன்ஸ், இன்னொன்று டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்டரி அட் எண்ட் ஆஃப் ஈச் லெசன். ஓகே, ஸோ ஈச் லெசனுக்கும் கடைசியில் நம்ம வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான். Additional activities for students needing extra help or practice to attain mastery. ஸோ அடிஷ்னல் ஹெல்ப்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு ஒரு குழந்தைக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்மால் டிஸ்க்ரீட் யூனிட்ஸ்னால் என்னது? சின்ன சின்ன யூனிட்டாக வந்து பிரிச்சிருப்போம் இல்லையா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் broken up into a bunch of little lessons. சின்ன சின்ன லெசன்ஸாக வந்து பிரித்து எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். தட் கவர் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸாக எடுத்து அவங்க அந்த மெட்டீரியலை அவங்களுக்கு சொல்லித்தரது. அடுத்தது ஃபஸ்ட்டு அது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த 4 காம்பனன்ட்ஸில் வந்து மாஸ்டரி லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் அந்த யூனிட்டை சின்ன சின்னதாக வந்து கொடுக்கணும். broken up into bunch of little லெசன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது லாஜிக்கல் சீக்வன்ஸ். The basic concepts and procedures are learned before the more complex ones. ஓகே, பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லைன்னா ப்ரொசீஜர்ஸ் வந்து learned before the more complex ones. ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸானதை ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லி கொடுத்தோம் ஒரு குழந்தைக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டாப்பிக்கே எனக்கு வேணான்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதே நம்ம வந்து காம்ப்ளெக்ஸானதை ஏற்கனவே நல்ல ஈஸியாக தெரிஞ்ச பேசிக்கான கான்செப்ட்ஸு ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்லி கொடுத்தோன்னா அப்போ அது கரெக்டாக அப்போது சீக்வென்ஸாக சொல்லித்தரணும். சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் சீக்வென்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்டரி அட் எண்ட் ஆஃப் ஈச் லெசன். ஒரு லெசன் நம்ம நடத்துகிறோன்னா அது சும்மா தியரியாக இப்போ நான் காலேஜில் நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நடத்தாமல் நீங்கள் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிங்க அப்படிங்கும்போது அந்த லெசன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். அப்போ அந்த லெசனில் அவங்க மாஸ்டரி ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ கை தேர்ந்தவர்களாக ஆயிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் can't move to the next lesson until they show that they mastered the preceding lessons. ஸோ இப்போ ஒரு லெசன் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த லெசனில் அந்த குழந்தைங்க ஃபுல்லாக கை தேர்ந்தவங்களாம் ஆன பிறகு மட்டும்தான் அடுத்த லெசனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அப்படி புரிய வைக்கணும்னா நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நீடிங் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஆர் ப்ராக்டிஸ் டு அட்டைன் மாஸ்டரி. சில குழந்தைங்க டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் கொடுத்தா கூட அவங்களால சில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, புரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெஷலாக அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுக்கணும். செய்ய வைக்கும் போது இல்லை எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை செய்யும் போது இல்லை ப்ராக்டிஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா அந்த ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள மாஸ்டரி பண்ண வைக்கணும்.
Support and resources are tailored to individual needs. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் நீட்ஸை பொறுத்து அது இருக்குது. ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து இருக்குது. வீக்கான ஸ்டூடெண்ட்ஸே இருக்குது அவங்களுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் குட் இன்க்ளூட் அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச். நீங்கள் டீச் பண்ணும்போதே அது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டீச் பண்ணி கொடுக்கும்போது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்கும்போது, பிக்சர் வச்சு நிறைய படங்கள் காமிச்சு அப்படிங்கும்போது கூட அந்த குழந்தைங்களால அதை படிக்க முடியும். இல்லை குரூப்பில் படிக்க வைக்கலாம், இல்லை ஒரு பியர்ஸ் கூட படிக்க வைக்கலாம். இண்டிவிஜுவல் டியூட்டரிங், இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களும் அந்த லெசனில் வந்து மாஸ்டரி ஆகிடுவாங்க, மாஸ்டரியாக ஆகணும் அப்படிங்கிறதான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ்டரி, இதுக்குலேயும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நீங்கள் ஒரு நல்லவங்க, ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாஸ்டரி லேர்னிங்லேயும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. யாரோட கூற்றுப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம், அக்கார்டிங் டு ப்ளூம். The characteristics of mastery learning are in a model. Mastery of any subject is defined in terms of sets of measures objectives which represents the course of the unit. Okay, எதை ரெப்ரசன்ட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு யூனிட்டையும் அது ஸ்பெசிஃபிக்காக அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க, அந்த யூனிட்டோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், விச் மீன்ஸ் அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது தான். The substance is divided into a larger set of relatively small learning units. ஒரு என்ன மாதிரி ஒரு லார்ஜர் செட் ஆஃப் புக்கோ டாபிக் இருக்கும்போது அதை நீங்கள் என்னவா மாற்றணும், சின்ன டாப்பிக்காக மாற்றணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதோட ஓன் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் லார்ஜர் ஒன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் கன்சிடர்ட் எசென்ஷியல்ஸ் ஃபார் தேர் மாஸ்டரி. இந்த மாஸ்டரி அடையணும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம். எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த ஒரு பெரிய செட்டாக இருந்தாலும் அது என்னவா மாற்றணும், நீங்கள் ஸ்மாலர் லேர்னிங் யூனிட்ஸாக மாற்றணும். அதுக்கு அதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸுன்றது இருக்குது. அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அப்புறம் அப்படியே கொண்டு வந்து லார்ஜர் ஒன்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். லேர்னிங் மெட்டீரியல்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அடுத்தது முக்கியம். தென் ஐடென்டிஃபைட் ஆஃப்டர் திஸ் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இஸ் செலக்டட். அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆறு ஆத்தர், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி இந்த யூனிட்டை இந்த டாப்பிக்கை நம்ம வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஈச் யூனிட் இஸ் அக்கம்பனிட் பை ப்ரீஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் to measure the pupil's progress. நீங்கள் ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டாபிக் எடுத்த பிறகு என்ன பண்ணணும், டயக்னோஸ் பண்ணணும் வெதர் அண்டர்ஸ்டூட் ஆர் நாட்ன்றது ஸ்டூடெண்ட் வந்து. Also, these diagnostic tests identify particular problems which each pupil is facing. See, இந்த கொஸ்டின் அந்த குழந்தைக்கு புரியலன்னா அது ஏன் புரியலங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நம்ம பண்ணணும். The data obtained from these diagnostic tests is used to provide supplementary instruction to the student to help him overcome his problems. ஓகே, ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கிது, 10 out of 5 தான் ஒரு குழந்தை வாங்கியிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்தெந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஏன் தப்பாக இருக்குது, அப்போ அதுக்குரிய அந்த ஹெல்ப், அந்த குழந்தை இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுதாங்க, இந்த கொஸ்டின் புரியல, இல்லை படிக்கலை, கான்சன்ட்ரேட் பண்ணல, எது இருந்தாலும் அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்றது இதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் வர ரிசல்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமோ, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா பிரின்சிபல் ஆஃப் மாஸ்டரி லேர்னிங். Principles in students and families are consistently informed of all learning expectations. These include the long-term expectations, அதாவது graduation சொல்கிறாங்க, short-term expectations, learning objectives, and the general expectations என்றது grading and reporting system. ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேமிலிஸும் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலிஸ்க்கும் என்ன தெரியணும், கன்சிஸ்டண்ட்டாக அவங்க என்ன மாதிரி படிச்சிருக்காங்க, அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி அவங்களோட ரிசல்ட் இருக்க போகுது, இந்த இயர் அவங்க வந்து பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிராஜுவேஷன். அதாவது இது லாங் டேர்ம் கோல்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன்ற போது இந்த அப்ஜெக்டிவ்ஸை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இந்த டாபிக்ன்றதை தான் இவங்க அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் கிரேடிங் கொடுக்குறோம் இல்லையா, கிரேடிங் ரிப்போர்ட் கார்டு, இது எல்லாமே வந்து ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதுதான் வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரின்சிபலில் the students' academic performances are assessed against common learning standards and performance expectations. அப்போ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அகாடமிக் இயரில் இவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க,
அப்படிங்கிறது, அவங்களோட லேர்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, லேர்னிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, தரம் எப்படி இருக்குது. திஸ் அப்ளைஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் ஆர் பர்சீவிங் அல்டர்னேட்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, அது ட்ரெடிஷ்னல் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அதுலேயா இருக்கட்டும், எதுலேயா இருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்றது ரொம்ப முக்கியம். அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. Since assessments are competency based and criterion referenced, student success is defined by achievement of expected competency. எதா இருந்தாலும் காம்பிடன்சி இல்லையா, காம்படிஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு அசஸ்மெண்ட்டுன்னும் போது இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு, இவங்க க்ரைட்டீரியன் பேஸ் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. க்ரைட்டீரியானா இந்த அப்ளைங் ஸ்கில்ல இவங்க எப்படி இருக்காங்க, இந்த அனலைசிங் ஸ்கில்ல இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களோட சக்ஸஸ் என்ன இருக்குது, அவங்க அச்சீவ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே காம்பிடன்சி பேஸ்டாக தான் இருக்கும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு ஓரல் டெஸ்ட்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டு. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னும் போது என்னது அப்படின்னா, கடைசியில் வைக்கிற அந்த ஆனுவல் எக்ஸாமோ டேர்ம் எக்ஸாமோ அதுதான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லேர்னிங் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் அசஸ்மெண்ட்ஸ் டிட்டர்மைன் ஹவு டு இம்ப்ரூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டீச்சிங் ப்ராக்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அகாடமிக் சப்போர்ட் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது ஆர் யூஸ்டு டு எவாலுவேட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்காக ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் assessments record students level of mastery at a specific point in time. ஸோ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தெரியும் இல்லையா, அட் த எண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட், அதாவது கடைசியில் வந்து பார்க்குறதா மாஸ்டரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் அது சொல்கிறது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ், ஹேபிட்ஸ், கேரக்டர் ட்ரைட்ஸ், பிஹேவியர் சச் அஸ் அட்டெண்டன்ஸு, அப்புறம் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணும் செப்பரேட்லி ஃப்ரம் அகாடமிக் ப்ராக்ரஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி, செமஸ்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தால் தான் அட்டெண்டன்ஸ் செமஸ்டர் எழுத முடியும், அப்படி இல்லைன்னா 75% இல்லைன்னா எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அட்டெண்டன்ஸ் நம்ம கிளாஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுது, குழந்தை பிஹேவ் எப்படி பண்ணுது, அதோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, கேரக்டர் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செப்பரேட்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அகாடமிக் ப்ராக்ரஸில். ஓகே, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது இதை நம்ம வந்து சொல்லணும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நடந்துட்டுருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இது எல்லாமே ப்ராசஸ் ஆன் த இதில் இருக்குது சிபிஎஸ்சியில். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் டு மீட் எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட்ஸை சில குழந்தைங்க அதாவது பாஸ் பண்ண முடியாத இருக்காங்க. தே ஆர் கிவன் அனதர் சான்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் ஒர்க். எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சான்சஸ் கொடுக்குறாங்க. ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பியும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க. Personalized learning options, differentiated assessments and alternative learning methods can help realize student learning progress. ஒரு பர்சனலைஸ்டான லேர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க இந்த குழந்தைக்கு இந்த அசஸ்மெண்ட்டில் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதனால் ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ் ஏதாவது கொடுத்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த குழந்தையோட லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ப்ராக்ரஸ் காட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ்னால் என்ன, ஒரு ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 2 இல்லை 3 பேர் அவங்கள வந்து ஒன்றா உட்கார வச்சு படிக்க வைக்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் டுகெதர், அப்படி ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒர்க் பண்ண வைக்கலாம். டுட்டோரியல் ஹெல்ப் ஏதாவது கொடுக்கலாம். டுட்டோரியல் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, தனியாக வந்து கிளாஸ் இருக்குது. ரிவ்யூவிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிவ்யூ பண்ணுறது. அரேஞ்சிங் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் புக்ஸ்,
டெக்ஸ்ட் புக்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் புக்ஸ், இந்த டெக்ஸ்ட் புக் வேணாம் வேறு டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக அந்த குழந்தைக்கு இந்த டெஃபினேஷன் புரியுது அப்படிங்கும்போது அதை கொடுக்கலாம். யூஸிங் ஒர்க் புக் ஆர் ப்ரோக்ராம்டு டெக்ஸ்ட். ஓகே, ஒரு ஒர்க் புக் கொடுக்கலாம், ஒரு ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். யூஸிங் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த குழந்தைய மாஸ்டரியாக மாற்றலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு மேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் அபவுட் தேர் லேர்னிங். ஓகே, அவங்களே அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க முன்னேற்றத்துக்காக அவங்களே அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இன்க்ளூடிங் கான்ட்ரிபியூட்டிங் டு த டிசைன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாத்வேஸ். என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்துச்சு, அதோட பாத்வேஸ் இப்படி இருக்குது அப்படின்றத அவங்களே டிசைன் பண்ணலாம். The outcomes of mastery learning could be summarized to two groups. ஒன்று காக்னேட்டிவ் அவுட்கம்ஸாக இருக்கணும், இன்னும் அஃபெக்டிவாக இருக்கணும். காக்னேட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் மாஸ்டரி லேர்னிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலன்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மெயினாக. மாஸ்டரி லேர்னிங் ஆர் மெயின்லி ரிலேட்டட் டு அஃபெக்டிவ் அப்படிங்கும்போது செல்ஃப் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இமோஷன்ஸ் தான் நம்ம படிப்போம் அஃபெக்டிவ்ன்ற போது. காக்னேட்டிவ்ங்கிறது அறிவு சார்ந்தது. அப்போ அறிவுனோடனே எக்ஸலன்ஸ், எல்லாமே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸலண்ட் வாங்குறதுக்காக. இங்கே வந்து இமோஷன்ஸ் வந்து, அதாவது நான் வந்து தைரியமாக இருக்கேன், நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன், என்னால் அது முடியும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது. இதுதான் அந்த மாஸ்டரியில் 2 இது சொல்கிறாங்க. Description of mastery learning model in terms of the basic elements. மாஸ்டரி லேர்னிங்கில் ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸை வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் ஃபோக்கஸ்ன்றது ஃபஸ்ட்டு. ஃபோக்கஸ்னு என்ன, இட் எய்ம்ஸ் டு கண்ட்ரோல் த பேஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இஸ் ஆப்டிடியூட்ஸ், இஸ் ப்ரீவியஸ் நாலேஜ் எப்படி இருக்குது. ஒரு குழந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு டாபிக் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டாப்பிக்கு முன்னாடி நம்ம கேட்கணும். ஓகே, சரி நீங்கள் ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டாபிக் பற்றின நாலேஜ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையான்ற ப்ரீவியஸ் நாலேஜை நம்ம வந்து செக் பண்ணணும். நாலேஜ் இல்லைன்னும் போது நம்ம பேசிக்லேருந்து இருக்கலாம். ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் கேன் லேர்ன் அண்ட் அட்டைன் த மாஸ்டரி லெவல் இஃப் சஃபிஷியன்ட் டைம். ஓகே, ஸோ எல்லா குழந்தைங்களாலையும் என்ன பண்ண முடியும், மாஸ்டரியை அடைய முடியும். நமக்கு தேவையான டைம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும்போது adequate instructions and timely help is provided to their interest and abilities. Therefore, the model focuses to attain the mastery level. ஸோ இதுலேருந்து என்ன இருக்குது, அடிக்குவேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து அதாவது திருப்பி இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, திரும்ப ஒரே இது சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த குழந்தைங்களுக்கு மனப்பாடமாக ஏறும். அதே மாதிரி டைம்லியாக ஹெல்ப் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டிடும் போது எபிலிட்டிஸ் இதெல்லாமே அவங்களால முடியும் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது இந்த குழந்தைங்களால இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். therefore the model focuses to attain. அப்போ இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி லெவலில் அட்டைன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸுன்னும் போது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாடலில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேலு சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி அடிக்கணும், இல்லைன்னா அப்படி தான் ஆகும் அப்படிங்குவாங்க. அது மாதிரி தான் பிளானிங் ஃபார் மாஸ்டரி. அடுத்தது அது பிளான் பண்ண பிறகு டீச் பண்ணுங்கள். டீச் பண்ண பிறகு என்ன பண்ணணும், பேப்பரை கரெக்ட் பண்ணணும். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் நீங்கள் பண்ணுங்க. அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தெரியும் இல்லையா, ஸோ அதே தான் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது, ஓரல் டெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி. ஃபார் டயக்னோஸ்டிங் மாஸ்டரியை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு தான் அதை சொல்கிறாங்க. மாஸ்டரி ப்ரொவைடிங் ஃபார் டிஃப்ரெண்ட் டீச்சிங். ஓகே, டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா அதை கொடுக்கலாம். அடுத்தது ரீஎவாலுவேஷன். ஏன்னா திருப்பி நம்ம டீச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பியும் திருத்துவீங்க. அண்ட் ரெமடியல் ஒர்க் ஃபார் ரெமடியல் கிளாஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, சில குழந்தைங்க வீக்காக இருக்கும்போது ஃபெயிலாக இருக்கும்போது ஸ்கூல்ஸில் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெமடியல் கிளாஸ்ன்னு எடுப்பாங்க. அது ஸ்பெஷல் கிளாஸுங்கிறத இங்கே ரெமடியல் கிளாஸ்ன்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மேட்டிவ் எவாலுவேஷன், அதாவது கடைசியில் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன். அண்ட் மாஸ்டரி ஃபார் அதர் லேர்னிங் யூனிட்ஸ். அது மாதிரி மாஸ்டரி அடையிறது மிச்ச எல்லா யூனிட்ஸையும் எப்படி படிக்கிறாங்கன்றது. இதில் மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. மெரிட்ஸ் ஆஃப் மாஸ்டரி லேர்னிங் மாடல்ன்றதுல ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே ஹாவ் லேர்ன்ட் அண்ட் வாட் தே நீட் டு லேர்ன் பெட்டர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. என்ன படிச்சிருக்காங்க ஏற்கனவே, என்ன அவங்களுக்கு தெரியணும், கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மெரிட்டாக இருக்குது.
கரெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபார் இண்டிவிஜுவலைஸ்ட், ஒருத்தருக்கும் தனியாக வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அப்போ ப்ரிவென்ட்ஸ் மைனர் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், சின்ன சின்ன லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வராமல் அதை தடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் கம் தேர் இண்டிவிஜுவல் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட டிஃபிகல்ட்டிஸ் என்னவோ படிக்கிறதுக்கு அதுக்கு உரிய இதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் சான்ஸ், ஓகே ஒரு சான்ஸாக ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான் நீ உட்காரணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க, சக்ஸஸ் அடைய வைக்கிறாங்க, வெற்றி அடைய வைக்கிறாங்க. கேன் பிரேக் த சைக்கிள் ஆஃப் ஃபெயிலியர், ஸோ ஃபெயிலியர்ன்றதையும் அவங்களுக்கு அதை முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு மெரிட்டாக இருக்குது. இதுலேயும் டிமெரிட்ஸ் இருக்குது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ், இதுக்கு டைம் ரொம்ப தேவைப்படுது. அப்போ டைம் எடுக்குது அப்படிங்கிறாங்க, டைம் கன்சூமிங். நோ சிங்கிள் மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஃபார் ஆல், ஒரே சிங்கிளாக நம்ம ஒரு டைமில் நம்ம எடுக்கிறது வந்து என்றைக்குமே அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான். டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங்கும் போது ஒரே டீச்சிங்கை இன்னொரு விதமாக இன்னொரு குழந்தைக்கு சொல்லி தரும்போது இன்னொரு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்கும், ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் மே நீட் அடிஷ்னல் டைம் டு லேர்ன், இவங்களுக்கு நமக்கு அதிகமான டைம் கொடுக்கணும் இல்லையா, அடிஷ்னலாக டைம் கொடுத்தா தான் அவங்க லேர்ன் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மாஸ்டரி லேர்னிங் வில் ரெக்வயர் மோர் டைம் அட் ஃபர்ஸ்ட், நமக்கு இந்த மாதிரி மாஸ்டரி லேர்னிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நம்ம கிளாஸ் ரூமில் அப்படின்னும் போது நமக்கு அதிகப்படியான டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மே நீட் அடிஷ்னல் டைம் டு லேர்ன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அடிஷ்னல் டைம் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இதோட ப்ளூமோட மாஸ்டரி லேர்னிங் முடிஞ்சது. அடுத்தது ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் ட்ரைனிங். ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் ட்ரைனிங், ஸ்கின்னர்ன்றவங்க யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்பரண்ட் கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம் தியரி ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே. ஸ்கின்னர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷனிங், அதாவது ஆப்ரேட் பண்ணால் ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். பட் ஹிஸ் ஒர்க் வாஸ் பேஸ்ட் ஆன் தாண்டாய்க் 1998 லா ஆஃப் எஃபெக்ட். ஓகே, ஸோ அவருடைய இது ஒர்க் வந்து யாரை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டாய்க்ன்றவரை லா ஆஃப் எஃபெக்ட் 1998 அவர் கொண்டு வந்தார், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் படி என்னன்னா பிஹேவியர் தட் இஸ் ஃபாலோட் பை பிளசன்ட் கான்சிக்வன்சஸ் இஸ் லைக்லி டு பி ரிப்பீட்டடாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது ரிப்பீட்டட் பிஹேவியர் நம்ம கொடுக்கும்போது அப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த ஈஸியாக கற்றுப்பாங்க அப்படிங்கிறது. ஃபாலோட் பை அன்பிளசன்ட் கான்சிக்வன்சஸ் இஸ் லைக்லி டு பி ரிப்பீட்டட், ப்ளசண்ட்டான ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்கணும், அன்பிளசண்ட்டான கான்சிக்வன்சஸ், இது ரெண்டுமே வந்து ரிப்பீட் பண்ணுறோம். அதை ரிப்பீட் பண்ணும்போது ப்ளசண்ட்டானதை நம்ம அதிகப்படியாக ரிப்பீட் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிஹேவியரில் சேஞ்சஸ் கொண்டு வரும், அன்பிளசண்ட்டை வந்து குறைவாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸ்கின்னர் இன்ட்ரடியூஸ் அ நியூ டேர்ம் இன் டு த லா ஆஃப் எஃபெக்ட், இந்த லா ஆஃப் எஃபெக்டில் அவர் ஒரு ஒரு பேரை கொண்டு வந்தார், ஒரு டேர்ம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது விச் இஸ் behavior which is reinforced tends to repeatedா நம்ம கொடுக்கறது. ஓகே, இன்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. behavior which is not reinforced tends to die. ஓகே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னும் போது அது என்ன ஆகிடும், செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அவுட் ஆர் பி எக்ஸ்டிங்கிஷ், தட் இஸ் வீக்கன் ஆயிரும் அப்படிங்கிறது. ரீஇன்ஃபோர்ஸ்னா என்னென்னா ஒரு குழந்தைக்கு ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க ஒரு குழந்தை. ஓகே, கேண்டிலில் வந்து அவங்க லைட்டிங் பற்ற வச்சுட்டாங்க, அவங்களுக்கு அது நல்லா தெரியுது. அப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது திரும்பி அதை கரெக்டாகவே பண்ணுவாங்க இன்னும். பட் ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த நெருப்பில் சுட்டுக்கிட்டாங்க சில குழந்தை அப்படின்னும் போது அப்போ அதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிக்கும் போது அவங்க பண்ண மாட்டாங்க. இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்ஃபோர்ஸ் பண்ணுற, துணிக்கிற, ஸ்ட்ரென்தன் பண்ணுற. நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது அப்படியே மண்டையில் இருக்கும், நெகட்டிவாக வந்து இக்னோர் பண்ணிட்டேன்னும் போது அந்த இது வந்து அவங்களை விட்டு போயிடும்ன்றது தான். ஸ்கின்னர் 1948 studied operant conditioning by conducting experiments using animals which he placed a Skinner box. Skinner boxன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாரு இல்லையா, விச் இஸ் சிமிலர் டு தாண்டைக்கோட பசட் பாக்ஸ் மாதிரி தான். இவர் ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கும் போது அந்த ஸ்கின்னர் பாக்ஸ்குள்ளே என்னத்தை கொண்டு போய் வச்சுருக்காரு, எலியை கொண்டு போய் வச்சார். இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் பேசுவாங்க, இங்கேருந்து சிக்னல் லைட்ஸ் வரும், இங்கே லிவர் இருக்கும், இந்த லிவர் இந்த எலி பிடிச்சி அழுத்தினா மட்டும்தான் அதுக்கு என்ன இருக்கும்,
அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். பேலட் டிஸ்பென்சஸ், இதில் வந்து சாப்பாடு இருக்கும். ஓகே, அதில் ஃபுட் கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கிரிட்டு டு செக் ஜென்ரேட்டர். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது. உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஓகே, பிக்சரே இருக்காது, பட் நமக்கு ஒரு பிக்சர் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷன். ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கும் போது என்ன இருக்கும்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்ற வேர்டை நீங்கள் மறக்கவே கூடாது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், reinforcement in any event that increases the behavior it follows. இதில் 2 kinds இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஆர் அவுட்கம்ஸ் தட் ஆர் ப்ரெசென்டட் ஆஃப்டர் த பிஹேவியர். ஓகே, ஒரு பிஹேவ் பண்ணிட்டாங்க, ஒரு பிஹேவியர் நடந்துருச்சு. ஓகே, ஸோ ஒரு குழந்தை கரெக்டாக எழுதிருச்சு அப்படிங்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னும் போது திரும்பவும் அந்த ஸ்பெல்லிங்கை அந்த குழந்தை கரெக்டாக எழுதும். In positive reinforcement situations, the response or behavior is strengthened by addition of praise. ஓகே, நீங்கள் வந்து சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப அந்த குழந்தை வந்து அதை செய்யும். ஏன்னா அதோடைய அது வந்து ஆழமாக அந்த குழந்தைக்குள்ள பதியும். டைரெக்டாக ரிவார்ட் கொடுக்குறீங்க, வா வெரி குட், ரிவார்டு உனக்கு கிஃப்ட் அப்படின்னும் போது அதுவும் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆழமாக வந்து அந்த குழந்தைக்கு பதியும், நினைவுலையும் இருக்கும். If you do a good job at work, okay, and your manager gives you a bonus, that bonus is a positive reinforcer. அவ்வளோதான். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கே எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட மேனேஜர் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த வேலையை செய்யணும்னு இருக்கும். அந்த வேலையை சூப்பராக செஞ்சிட்டோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது? பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ். இதே வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் நம்ம இன்வால்வ் த ரிமூவல் ஆஃப் அன்ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். தேவையில்லாத ஈவெண்ட்ஸை வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடும். ஆர் அவுட்கம்ஸை வந்து அதை ரிமூவ் பண்ணிடும் ஆஃப்டர் த டிஸ்பிளே ஆஃப் அ பிஹேவியர். ஒரு பிஹேவியரை டிஸ்பிளே பண்ணுறாங்க, அந்த பிஹேவியர் என்ன இருக்குது? நல்லது இல்லை. அந்த பிஹேவியர் என்ன ஆகிடும்? தானாகவே போயிடும். எப்போ நீங்கள் நெகட்டிவாக அதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது. In these situations, the response is strengthened by the removal of something considered unpleasant. For example, if your child starts to scream in the middle of a restaurant but stops once you hand them a treat. ஓகே, கத்துது, உங்கள் குழந்தை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அடி கொடுக்க போகிறேன்னு சொல்லி கையை ஊங்கும் போதே அந்த குழந்தை அந்த ஆக்ஷனை அப்படியே விட்டுடும். அப்போ இந்த மாதிரி ஆக்ஷனை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த குழந்தை இனிமேட் பண்ணாது. நெகட்டிவ்லி ரீஇன்ஃபோர்ஸிங் யுவர் பிஹேவியர், நாட் யுவர் சைல்ட்ஸ். ஓகே, உங்கள் சைல்டு இல்லை, அந்த நெகட்டிவ் பிஹேவியரை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை எடுத்து விட்றீங்க அப்படிங்கிறதான். அப்போ பனிஷ்மெண்ட்டு தான் வந்து என்னது? Negative reinforcement. Punishment in operant conditioning is the presentation of an adverse event or outcome that causes a decrease in the behavior it follows. ஸோ இந்த பிஹேவியரை பண்ணாது இல்லை அதில் குறைச்சி பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லுது, குறியிடுது. ஓகே, ஸோ 2 kinds of punishment இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். சம்டைம்ஸ் ரெஃபர் to as punishment by application presents an unfavorable events or outcome in order to weaken the response it follows. Spanking for his misbehavior is an example of punishment by application. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவான பனிஷ்மெண்ட் கூட இருக்குது. பாசிட்டிவான பனிஷ்மெண்ட்னா அந்த பனிஷ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அன்ஃபேவரபிள் ஈவெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுவாங்க. அது அந்த ரெஸ்பான்ஸை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. இதே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டுன்னும் போது நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா? தப்பாக ஏதாவது பண்ணியிருக்கும் போது அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை அந்த பிஹேவ் பண்ணாது. அந்த ஃபேவரபிள் ஈவெண்ட்டும் அவுட்கமும் எல்லாமே என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. டேக்கிங் அவே சைல்ட்ஸ் வீடியோ கேம் தான் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். வீடியோ கேமை எடுத்துகிட்டு ஃபாலோயிங் மிஸ்பிஹேவியர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கேம் எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கும்போது அடி கொடுக்கும்போது அதில் மிஸ்பிஹேவ் வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இமேஜின் அ ரேட் இன் அ ஸ்கின்னர் பாக்ஸ். ஓகே, இதுதான் அந்த கதை, அந்த வரைஞ்சால அது கதை.
ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ்குள்ளார ஒரு எலி இருக்குன்றத நீங்கள் இமேஜின் கற்பனை பண்ணிக்கோங்க. இன் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் நோ ஃபுட் pellet is delivered immediately after the liver is pressed. Then after several attempts the rat stops pressing the liver. The behavior has been extinguished. See, ஒரு ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ்குள்ளார எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. ஓகே, சாப்பாடு இல்லை, சாப்பாடு தட்டி இல்லை டப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுதோ அந்த எலி அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குது. ஓகே, நிறைய தடவை அப்படி இப்படி அங்கே ஆட்டுது இங்கே ஆடுது, ஏதோ வந்து லிவரை ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னும் போது நிறைய அட்டம்ப்ஸ்க்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணும், அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோடனே அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிது. அது ஒரு பிஹேவியர் பண்ணோடனே ஒரு சாப்பாடு கிடைக்கிது. அப்படிங்கும் போது அதுக்கு என்ன பண்ணும், behaviorists discovered that different patterns of reinforcement had different effects on the speed of learning and extinction. Foster and Skinner 1957 devised different ways of delivering reinforcement and found that this had effects on the response rate. Okay, so response rate எப்படி இருக்கு, எவ்வளோ தூரத்தில் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது, இந்த குழந்தைங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, the rate at which the rat pressed the liver. ஓகே, ஸோ எவ்வளோ தடவை அது ட்ரை பண்ணி அது வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ஹவு ஹார்ட் த ரேட் ஒர்க், எவ்வளோ வந்து கடினமாக அந்த ரேட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்கு பசிக்குதுங்கிறதுனால. எக்ஸ்டிங்ஷன் ரேட்டுன்னா என்னன்னா, the rate at which liver pressing dies out. ஓகே, ஹவு சூன் த ரேட் கேவ் அப். ஓகே, நான் இனிமேட்டு இதை வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு கிவ் அப் பண்ணிடுது அந்த ரேட். ஓகே, அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அது என்னால் முடியாது, நான் செத்து போயிடுவேன், சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு அது போகிற மாதிரி. Skinner found that the type of reinforcement which produces the slowest rate of extinction is variable ratio reinforcement. The type of reinforcement which has the quickest rate of extinction is continuous reinforcement. அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஸ்லோவஸ்ட் ரேட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இதோட ரேஷியோ பார்க்கும்போது த டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ் த குவிக்கஸ்ட், எது கொடுக்குறாங்க குவிக்கஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது தான் குவிக்கஸ்ட். அதாவது கண்டினியூஸாக திருப்பி திருப்பி என்ன பண்ணுது, டைப் பண்ணுது. கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றியும் சொல்கிறாங்க பாருங்கள். an animal or human is positively reinforced every time a specific behavior occurs. Example, every time a liver is pressed a pellet is delivered and then food delivery is shut off. இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு அனிமலோ ஒரு ஹியூமனோ ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு லிவரை அழுத்துனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு, திரும்பி திரும்பி தட்டு உள்ளே வந்துடுது. ஓகே, லிவரை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஓப்பன் ஆகி சாப்பாடு வந்துடுது, ஓப்பன் ஆகி சாப்பாடு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு அது அப்படியே மனப்பாடமாக மாறிடும். அந்த ரேட்டுக்கு அது மனப்பாடமாக லிவரை அழுத்துனா எனக்கு பசிச்சிச்சுன்னா சாப்பாடு கிடைக்கும், அப்போ லிவரை அழுத்தணுன்றது அவங்களுக்கு தெரியும், அது ஆழமாக பதியுங்கிறது தான். ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில். இது ஃபிக்ஸட் ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகும்னா ரெஸ்பான்ஸ் ரேட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கான், எக்ஸ்டிங்ஷன் ரேட் வந்து மீடியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிஹேவியர் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் த பிஹேவியர் அக்கர்ஸ் a specified number of times. ஓகே, ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபிக்ஸட் ரேஷியோவை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஒன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கிவன் ஆஃப்டர் எவ்ரி so many correct responses. எக்ஸாம்பிள், ஆஃப்டர் எவ்ரி 5th ரெஸ்பான்ஸ், ஒவ்வொரு 5 தடவைக்கு ஒரு தடவையும் வந்து கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் a child receives a star for every 5 words spelled. ஒரு 5 வேர்ட்ஸ் அந்த குழந்தை வந்து கரெக்டாக சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்டார் கொடுக்குறாங்கன்னா, ஸ்டார் கொடுக்கும்போது அந்த குழந்தை ஈஸியாக இன்னும் என்ன பண்ணிவிடும், சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஸ்டார் வேணும் எனக்கு எத்தனை ஸ்டார் அப்படிங்கிறதுல அந்த குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ரேட்டும் மீடியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஸட் இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது இருக்குது. Fixed interval reinforcementல one reinforcement is given after a fixed time interval providing at least one correct response. ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ், ஒரு கரெக்டான பதில் சொன்னால் கூட அவங்களுக்கு என்ன அந்த பரிசு உண்டு. An example is being paid by the HR
Another example would be every 15 minutes, half hour, hour, etc. A pellet is delivered, then food delivery is shut off. Okay. ஸோ ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு இதை பே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹெச்ஆர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு என்னது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான். ஓகே. ஸோ அது வந்து நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு பெல்லட் ஓப்பன் பண்ணி சாப்பாடு கொடுத்து அதை ஷட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். இதோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து மீடியமாக தான் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ரேட்டும் மீடியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வேரியபிள் ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்ற போது பிஹேவியர் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆஃப்டர் அன் அன்பிரடிக்டபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் கேம்பிளிங்கோ இல்லை ஃபிஷ்ஷிங்லாம் நீங்கள் போய் பண்ணும்போது உடனேலாம் மீன் மாட்டிடாது, அது போட்டு தூண்டில போட்டு 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 அது வந்து மாட்டோம். ஸோ அதே மாதிரி இதோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமா, ஆனால் எக்ஸ்டென்ஷன் ரேட்டுங்கிறது ஸ்லோவாக இருக்கும். வெரி ஹார்ட் டு எக்ஸ்டிங்கிஷ் பிகாஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி. இன்னைக்கு மாட்டும் மாட்டாது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. மீன் மாட்டும் மாட்டாது, இந்த கேம்பிளிங்லாம் நான் வின் பண்ண மாட்டேன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நம்ம கொடுக்கும்போது தான் இதில் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். அதுதான் வேரியபிள் இன்டர்வல் reinforcement. Providing one correct response has been made. Reinforcement is given after an unpredictable amount of time has passed. ஓகே. ஒரு கரெக்டான ஆன்சர் அவங்க வந்து கொடுத்துட்டா கூட, அதாவது ஃபிக்ஸட் ஒரு அன்பிரடிக்டபிள் அமௌண்ட் ஆஃப் டைம்குள்ளார அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஆன் ஆவரேஜ் எவ்ரி 5 மினிட்ஸ், ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் an example is a self-employed person being paid at unpredictable times. ஒரு சுய தொழில் சுயமாக வேலை பண்ணுற ஒரு பர்சனுக்கு நமக்கு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் ப்ரெடிக்ட் பண்ணாத டைமில் வந்து காசு கிடைக்கிற மாதிரி இது அப்படிங்கிறத. இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேட்டுன்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எக்ஸ்டென்ஷன் ரேட்டுன்றது ஸ்லோவாக இருக்கும். அப்படி பிஹேவியர் மாடிஃபிகேஷன்றதுல இஸ் அ செட் ஆஃப் தெரப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் 1938 1953 இதுபடி. ஓகே. ஸோ அது 1948, இது 1938 53. The main principle comprises changing environmental events that are related to a person's behavior. For example, reinforcement of desired behaviors and ignoring or punishing undesired ones. சில இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், சில இதை பனிஷ் பண்ணுவோம், சில இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். திஸ் இஸ் நாட் சிம்பிள் ஆல்வேஸ். ரீஇன்ஃபோர்ஸிங் டிசைர்ட் பிஹேவியர், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கலி பிரைவரினா லஞ்சம் வாங்குறது. இது வந்து சிம்பிள் கிடையாது இல்லையா. ஸோ அந்த டிசைர்ட் பிஹேவியர் அதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. இதுதான் there are different types of positive reinforcement. Primary reinforcement is when a reward strengthens a behavior by itself. ஒரு ரிவார்ட் நமக்கு கிடச்சிச்சு, ஓகே நீங்கள் சூப்பராக நடத்திருக்கீங்க, நீங்கள் நடத்துறது புரியுது அப்படின்னு சொன்னாவே அது ஒரு ரிவார்டு இல்லையா. நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போதும் அது ஒரு ரிவார்டு தான். அப்போ அந்த குழந்தை இன்னும் அழகாக படிக்கும் நிறையா. The secondary reinforcement is when something strengthens a behavior because it leads to a primary reinforcement. ஸோ இதுதான் முதன்மையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எஜுகேஷ்னல் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து கல்வியில் நம்ம எப்படி திணிக்க முடியும் அப்படிங்கும்போது, இந்த கன்வென்ஷனல் லேர்னிங் சிச்சுவேஷன் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்ளைஸ் லார்ஜ்லி டு இஷ்யூஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளாஸை மேனேஜ் பண்ணவோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணவோ தான் இது வந்து ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது தேன் எதற்கு லேர்னிங் கண்டென்ட்டை விட. இட் இஸ் வெரி ரிலவெண்ட் டு ஷேப்பிங் தி ஸ்கில் பர்ஃபார்மன்ஸையும் இது ஷேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரெலவெண்ட்டாக அது ஹெல்ப் பண்ணுது. சிம்பிள் வே டு ஷேப் பிஹேவியர் இஸ் டு ப்ரொவைட் ஃபீட்பேக். ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுக்குறது தான் வந்து இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றதே மெயினாக. லேர்னர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாம்பிள் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே. காம்ப்ளிமெண்ட், அப்ரூவல், என்கரேஜ்மெண்ட், அஃபர்மேஷன், இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வரும்.
For example, if a teacher wanted to encourage students, student encourage பண்ணணும்னு ஒரு டீச்சர் நினைக்கிறாங்க ஒரு ஆன்சர் சொன்ன உடனே அப்படின்னா கொஸ்டின் கேட்டதுக்கு இன் கிளாஸ் தே ஷுட் ப்ரைஸ் தெம் ஃபார் எவ்ரி அட்டெம்ப்ட். ஒவ்வொரு அட்டெம்ப்ட் அவங்க பண்ணும்போதும் அவங்கள வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும், வாழ்த்தணும், வெரி குட், சூப்பர்னு அப்ரிஷியேட் பண்ணணும். கிராஜுவலி த டீச்சர் ஒன்லி வில் ப்ரைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வென் தேர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அது மாதிரி அவங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக இருக்கிற ஆன்சருக்கு ப்ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை வந்து தப்பாக தான் படிக்கும். அண்ட் ஓவர் டைம் ஒன்லி எக்ஸப்ஷனல் ஆன்சர்ஸ் வில் பி ப்ரைஸ்டு. மாதிரி சில எக்ஸப்ஷனல் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். Unwanted behavior such as tardiness and dominating class discussions can be extinguished through being ignored by the teacher. This is not an easy task as the teacher may appear insincere if he or she thinks too much about the way to behave. சில குழந்தைங்க வந்து பயங்கரமாக டாமினண்ட்டாக இல்லை வந்து நான் சொல்கிற ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு நிற்கும் போது ஒரு டிஸ்கஷனில் அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அப்போ அந்த டீச்சர் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சின்சியராக இல்லை, அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு வரும். பட் ஆனால் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதை டாமினேட் பண்ணக்கூடாது குழந்தைங்க. அது தப்பான டாமினேஷன் இருக்கக்கூடாது. நாலேஜ் ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஆஸ் இட் மோட்டிவேட்ஸ் ஃப்யூச்சர் லேர்னிங். ஃப்யூச்சர் லேர்னிங்கே இது வந்து மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா சக்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஹவவர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வேரி த டைப் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிவன் ஸோ தட் த பிஹேவியர் இஸ் மெயின்டைன். ஒரு பிஹேவியர் வந்து மெயின்டைன் ஆகணும்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாமே அது அப்படியே மைண்டில் இருக்கும். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இது ஒரு ஈஸி டாஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது. as the teacher may appear insincere if he or she thinks too much about the way to behave. சில நேரங்களில் வந்து டீச்சர்ஸால் எல்லா நேரத்துலையும் எல்லாத்துலேயும் சின்சியராக அவங்க வந்து இது பண்ண முடியாது. சில நேரம் அது வந்து அவங்க வந்து டூ மச்ன்னு நினைப்பாங்க அந்த வே டு பிஹேவ் அப்படிங்கிறதுனால, அதனாலேயும் இது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட அந்த டாபிக் முடிஞ்சது.